சார், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திடீர்னு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் வந்துட்டு குறிப்பாக வந்து என்டிஏ கூட்டணி தான் தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்னு சொல்கிறாரு. இது நிறைய பேர் பாஜகவில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் குறிப்பாக முதல்வர் வேட்பாளர் யாருன்னும் போது அது வந்து அதிமுகலேருந்து யாராவது வருவாங்க அப்படிங்கிறாரு. நமக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் யாராவதுன்னா என்ன அர்த்தம் சார்? அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் செங்கோட்டையன் தான். யார்? இப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா வந்து செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் முதலமைச்சர் ஆக முடியாத பட்சத்தில் நாங்கள் அடுத்த ஆப்ஷன் கூட வச்சுருக்கோங்கிறாங்க. எஸ்பி வேலுமணி வரைக்கும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்படி என்ன சார் மாட்டிக்கிட்டார் எடப்பாடி? இப்போ முருகர் பக்தர்கள் மாநாடு நடக்குது, அங்கே அண்ணாவும் பெரியாரையும் சித்தரிச்சு ஒரு வீடியோ போடுறாங்க, அதுக்கும் வாய் திறக்க மாட்டாராம். இப்போ அவர் பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறாரு, அதுக்கும் வாய், அதாவது முதல் வேட்பாளரே இல்லைன்றாரு, இதுக்கும் வாய் திறக்கலாம் என்னதான் பண்ணுறாரு? அப்போ எடப்பாடி பழனிசாமியை வந்து இல்லாமல் செய்து விடலாம், கூட்டணி ஆட்சியை நம்ம கொண்டு வந்துடலாம், நம்ம ரிமோட் கண்ட்ரோலாக இருக்கலாம், மாப்பிள்ள அவர் தான், அவர் போட்டிருக்க சட்டை என்னோடதுன்னு சொல்ற மாதிரி இது நம்ம உருவாக்கிடலாம். இது நம்ம வச்சு கழுத்து இருக்கிற மாதிரி இல்லையா? இப்போ அதிமுகவின் தொண்டர்கள் வந்து விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள். இல்லை சார், இப்போ அதிமுக தொண்டர்களுக்கு பாஜக கூட்டணிங்கிறது அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கா? இப்போ அதாவது அந்த ஆவணப்படம் வெளியிட்ட போது தமிழ்நாட்டுக்கு நாத்திக நரிகளாக இருந்த பெரியாரும் அண்ணாவும் நாட்டை கெடுத்துட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்டு அங்கே நின்று உட்காந்துருக்காங்களே, வெக்கமே இல்லாமல் உட்காந்துருக்காங்க. நாத்திக நரிகள்னு பெரியாரையும் அண்ணாவையும் காட்டுறது எவ்வளவு கொழுப்பு வேணும், எவ்வளவு திமிரு வேணும் உனக்கு? இல்லை சார், அதிமுக அவ்வளோ வலுவிழந்துச்சு சார். யார் பின்னாடி இருக்காங்க சார்? எடப்பாடிக்கு பின்னாடி இப்போ யார் தான் ஆதரவாக இருக்காங்க அவர் கட்சிக்குள்ள இப்போதைக்கு? இல்லை, அந்த கட்சிக்குள்ளேயே 2 அணிகள் இருக்கிறது. அதிமுகவுக்குள்ள அறிவிக்கப்படாத 2 அணிகள் வேலை செய்யும். பாஜக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அணி வந்து பலமாக இருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திடீர்னு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் வந்துட்டு குறிப்பாக வந்து என்டிஏ கூட்டணி தான் தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்னு சொல்கிறாரு. இது நிறைய பேர் பாஜகவில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் குறிப்பாக முதல்வர் வேட்பாளர் யாருன்னும் போது அது வந்து அதிமுகலேருந்து யாராவது வருவாங்க அப்படிங்கிறாரு. நமக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் யாராவதுன்னா என்ன அர்த்தம் சார்? அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்திலே நாங்கள் தலையிட மாட்டோம் என்று அமித்ஷா சொன்ன போதே அவர் தலையிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா ஜெயலலிதா மறைந்த போது சசிகலாவின் தலையிலே கை வைத்து ஆறுதல் சொன்னபோது சசிகலாவினுடைய அரசியல் வரலாறே முடிந்து விட்டது என்று மோடிக்கு சொல்வார்கள். மோடிக்கு இணையான இன்னொரு கேரக்டர் தான் அமித்ஷா. அமித்ஷாவினுடைய பார்வை முழுக்க இப்போ அதிமுகவை வந்து எப்படி வந்து கபலீகரம் செய்வது, இல்லாமல் செய்வது, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, வழக்கில் இருக்கிறது. பொதுச் செயலாளருடைய பதவியில் இருந்து இரட்டை இலை சின்னம் வரைக்கும் அதிமுக வழக்கிலே சிக்கி கிடக்கிறது. நான் தான் பொதுச் செயலாளர்னு சசிகலாவும் வழக்கு போட்டிருக்காங்க. நான் தான் கட்சிக்கு தலைவர்னு ஓபிஎஸ் சொல்கிறார். நான் தான் ஒரிஜினல்னு டிடிவி சொல்கிறார். எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் எடப்பாடி பக்கம் இருந்தாலும் எடப்பாடிக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகளை தந்து விசாரணை வளையத்துக்குள்ளே அவரை சிக்க வைத்து அமலாக்கத்துறை, வருமான வரித்துறையெல்லாம் சிக்க வைத்து தான் வேறு தாக்கு பிடிக்கவே முடியாதுங்கிற நிலைமையில தான் அவர் டெல்லி போனார். டெல்லிக்கு அவர் போனாருங்கிறது அல்ல, கட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க விசாரணை வளையத்தின் வழியாக என்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு நெருக்கடி உருவாயினது. அமித்ஷாவை வந்து அவர் சந்திக்க போகிறார் அப்படிங்கிறது அவர் ரகசியமாக நினச்சிக்கிட்டாரு. ஆனால் சட்டப்பேரவையில் அவர் ஃப்ளைட் ஏறும்போதே அவர் டெல்லிக்கு ஏன் புக் பண்ணாருங்கிற வரைக்கும் தகவலை தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சட்டப்பேரவையிலே சொன்னார் ஸ்டாலின் அவர்கள். அப்போ இந்த அதிமுக என்கிற கட்சி பொதுக்குழுவை கூட்டி, மாவட்ட செயலாளரை கூட்டி, கட்சி நிர்வாகிகள் செயற்குழுவை கூட்டி எல்லாருடைய ஒப்புதலோடும் பாஜகவோட கூட்டணின்னு சொன்னால் கூட நம்ம அதை வந்து புரிந்து கொள்ளலாம். கொள்கை வேறாக இருக்கலாம், அதிகார ரீதியாக கூட்டணிக்கு போகிறாங்கன்னு கூட திமுக எதிர்ப்பு பண்ணும்போது ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படின்னு ஒன்று கணக்கு பண்ணலாம். யாருக்குமே சொல்லாமல் போகிறது இருக்குல்ல, இருட்டில் யோக்கியனுக்கு என்னடா வேலைன்ற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு கிளம்பி போனாங்களா இல்லையா? இல்லை, அப்படி என்ன சார் மாட்டிக்கிட்டார் எடப்பாடி? இப்போ முருகர் பக்தர்கள் மாநாடு நடக்குது, அங்கே அண்ணாவும் பெரியாரையும் சித்தரிச்சு ஒரு வீடியோ போடுறாங்க, அதுக்கும் வாய் திறக்க மாட்டாராம். இப்போ அவர் பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறாரு, அதுக்கும் வாய், அதாவது முதல் வேட்பாளரே இல்லைன்றாரு, இதுக்கும் வாய் திறக்கலாம் என்னதான் பண்ணுறாரு? அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய கடந்த கால வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். அவரை கட்சியில் வந்து யார் முதலமைச்சர் ஆக்கினாங்களோ அவங்கள முதல்ல இல்லாமல் பண்ணார். அந்த சின்னத்தை காப்பாற்றுவதற்காக அந்த 18 எம்எல்ஏக்களோடு வந்த ஓபிஎஸ்ஸை இல்லாமல் பண்ணிட்டார். அதுபோக அவரோடு முரண்பட்ட டிடிபி போன்றவர்களுக்கெல்லாம் அரசியல் எதிர்காலத்தை சூனியமாக்கிட்டார். இப்போ அவருடைய அரசியல் வாழ்க்கையை
சூனியமாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. செங்கோட்டையன் வழியாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர் மூத்த தலைவர் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக வந்திருக்க வேண்டியவர் என்கிற ஈகோவை, அவருக்கான அகங்காரத்தை தூண்டிவிட்டு அவரோட பேச்சுவார்த்தை பண்ணி அவர் டெல்லிக்கு போகிறாரு, அமித்ஷாவை பார்க்குறாரு. ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை வந்து உருவாக்கிட்டாங்க. இப்போ அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் செங்கோட்டையன் தான். யார் இப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா வந்து செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் முதலமைச்சர் ஆக முடியாத பட்சத்தில் நாங்கள் அடுத்த ஆப்ஷன் கூட வச்சுருக்கோங்கிறாங்க. எஸ்பி வேலுமணி வரைக்கும் நாங்கள் லிஸ்ட் வச்சுருக்கோம். எப்படி சார் இதெல்லாம்? அதாவது ஒரு கட்சியினுடைய முகமாக அறியப்பட்டவர்கள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது நமக்கு விருப்பம் இருக்கிறதா இல்லையா, பிடிக்கிறதா பிடிக்கவில்லையா என்பதெல்லாம் தாண்டி எம்ஜிஆருக்கு பின்னால் ஜெயலலிதாவுக்கு பின்னால் ஒரு இடைக்கால முதலமைச்சராக இல்லாமல் தொடர்ந்து ஒரு 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருப்பதற்கான வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் காலம் தந்திருக்கிறது அல்லது கட்சி தந்திருக்கிறது. அவர் கட்சியின் முகமாக அறியப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு வசீகர தலைமையாக இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கும் வந்து ஏறத்தாழ ஒரு 65 எம்எல்ஏக்கள் அவர் பின்னால் நிற்கக்கூடிய ஒரு இடத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தோடு தான் அவர் இருக்கிறார். அவரை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. பாஜக வந்து வட மாநிலங்களிலே சிவசேனா போன்ற கட்சிகளை உடைத்திருக்கிறார்கள், பல மாநில கட்சிகளை உடைத்து தங்கள் வசமாக மாற்றியிருக்கிறார்கள். அவங்க அந்த உத்திலாம் அங்கு படித்திருக்கிறது. காரணம், அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் அரசியல் படுத்தப்படாத மக்களாக அவங்க இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டிலே எல்லாருக்குமே நீங்கள் வந்து சாதாரண உழைப்பாளிகள், பாட்டாளிகள், ஆட்டோ ஓட்டுநர்லேருந்து, பூக்கட்டுற அம்மாலேருந்து, கோயம்பேட்டில் மார்க்கெட்டில் வேலை செய்கிறவங்கலேருந்து, சாதாரண ஊழியர்களில் சாமானிய மக்கள் அனைவருக்குமே அரசியல் புரிதல் இருக்கிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமியை வந்து இல்லாமல் செய்து விடலாம், கூட்டணி ஆட்சியை நம்ம கொண்டு வந்துடலாம், நம்ம ரிமோட் கண்ட்ரோலாக இருக்கலாம், மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டிருக்க சட்டை என்னோடதுன்னு சொல்கிற மாதிரி இது நம்ம உருவாக்கிடலாம். இது நம்ம வச்சு கழுத்து இருக்கிற மாதிரி இல்லையா? இப்போ அதிமுகவின் தொண்டர்கள் வந்து விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள். இல்லை சார், இப்போ அதிமுக தொண்டர்களுக்கு பாஜக கூட்டணிங்கிறது அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கா? இப்போ நிச்சயமாக இல்லை. ஏன்னா பாஜக கூட்டணியை விட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வெளியில் வந்தபோது பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து பெரிய கொண்டாட்டமாக வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணாங்களா இல்லையா? மாபெரும் கொண்டாட்டமாக மாற்றினார்களா? அப்போ விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ மறுபடியும் உள்ளே போனதில் பல பேருக்கு வருத்தம். இல்லை சார், மூத்த தலைவர்கள் இப்போ அவங்க தான் கட்சியை தோற்று வச்சவங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதாவிலேருந்து அண்ணாலேருந்து எல்லாரை பற்றியுமே பாஜக கடும் விமர்சனம் வைக்கிறாங்க. அதில் குறிப்பாக அண்ணாமலை அவ்வளோ பேசினார். அவ்வளோ பேசிட்டு அவரும் முருகர் பக்தர் மாநாட்டில் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே 3 அமைச்சர்கள் உட்காந்துருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள். கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு அறிவிப்புமே அதிமுகலேருந்து வரல. அப்படி இருந்தால் அவங்க மூத்த தலைவர்களையே மதிக்கலையா? அப்படி என்ன பாஜக நமக்கு பண்ணிருச்சு? அதாவது அந்த ஆவணப்படம் வெளியிட்ட போது தமிழ்நாட்டுக்கு நாத்திக நரிகளாக இருந்த பெரியாரும் அண்ணாவும் நாட்டை கெடுத்துட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்டு அங்கே நின்று உட்காந்துருக்காங்களே, வெக்கமே இல்லாமல் உட்காந்துருக்காங்க. எதுக்கு வேட்டி சட்டை? வெக்கமானம் வந்து இல்லாமல் இருக்கிறவனுக்கு வேட்டி சட்டை எதுக்கு? மானம் வேணாமா உனக்கு? ரோசம் வேணாமா? அண்ணா இல்லை என்று சொன்னால், எம்ஜிஆர் இல்லை என்று சொன்னால் உனக்கு இந்த கட்சியில் எம்எல்ஏ ஆயிருப்பியா, மந்திரி ஆயிருப்பியா? நீ அடைந்திருக்கக்கூடிய அந்தஸ்துகள் எல்லாம் யார் தந்தது? இரட்டை இலை சின்னத்தின் வழியாக நீ பெற்று தந்த எல்லா அதிகாரமும் யார் தந்தது? அண்ணாவினுடைய உழைப்பில் இருந்து, பெரியாருடைய உழைப்பில் இருந்து, அந்த தலைவர்களுடைய தியாகத்தில் நீ அதிகாரத்துக்கு வந்த. அப்போ எவ்வளவு கொச்சைப்படுத்துகிற வேலை. அதாவது ராமகோபாலன் மேலே அவர் வாழும் காலத்திலேயே பல்வேறு கலவர வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டது. மண்டைக்காடு கலவரத்திற்கு அவர் தான் காரணமாக இருந்தார் என்று போலீஸ் ரெக்கார்டே இருக்கு. அவரை புனிதராக காட்டிட்டு நாத்திக நரிகள்னு பெரியாரையும் அண்ணாவையும் காட்டுறது எவ்வளவு கொழுப்பு வேணும், எவ்வளவு திமிரு வேணும் உனக்கு? இல்லை சார், அதிமுக அவ்வளோ வலுவிழந்துச்சா சார்? அது யானையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காட்டையே அதிர செய்த யானையை தெருவாக கூட்டு போய் பஸ் ஸ்டாண்டாக பிச்சை எடுக்க வைக்கிறாங்களா இல்லையா? தன்னோட பலம் தெரியாமல். அதே தான் அதிமுக என்கிற யானையை பிச்சை எடுக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கிறது தான் இந்த இந்து முன்னணி மாநாட்டில் நடந்த அது முருக பக்தர்கள் மாநாடு கிடையாது. முருக பக்தர்கள் வேடத்திலே ஒளிந்து கொண்டு பாஜக நடத்திய ஒரு மாநாடு. அதான் தெரிஞ்சே சார், அவங்க சொன்ன கொள்கை கோட்பாடுலேயே தெரிஞ்சது எல்லாமே. அப்போ அவர் என்ன நினைக்கிறான்னா, அதிமுக காரனுக்கு ரோஷம் கிடையாது, மானம் கிடையாது, அவன் மானம் கட்டவனா தான் இருக்க போறான், அதனால அவன் முன்னாடியே நம்ம ஸ்கிரீன் பண்ணுவோம்னு நினைக்கிறானா இல்லையா? இல்லை சார், இத்தனை ஆண்டுகால கட்சி மக்கள் மத்தியில் இப்போ ஒரு திமுகக்கு எதிர்னா அதிமுகன்னு இருந்துச்சு. இது போகிற போக்க பார்த்தா திமுக பாஜகன்னு போயிடும் போலையே சார். இல்லை, அதை நோக்கி தான் அவங்க காய் நகர்த்துறாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போரை வந்து முடிச்சு வச்சுட்டு அதிமுக என்கிற கட்சியை இல்லாமல் செய்துவிட்டு அந்த இடத்திற்கு பாஜக வர வேண்டும், 2ஆம் கட்டத்திற்கு நகர வேண்டும், அப்புறம் திமுகவே ஒழிச்சு கட்டிட்டு முதலிடத்துக்கு நகர வேண்டுங்கிறது அவங்களுடைய திட்டம். அந்த திட்டத்திற்கு திமுக வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவங்க மேலேயும் அமலாக்கத்துறையினுடைய வழக்கு பாய்கிறது, வருமான வரித்துறை சோதனை நிகழ்கிறது, எல்லா தலைவர்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர்களுக்கான நெருக்கடி அங்கே இருக்கிறது, அங்கு கட்சியினுடைய தலைமையை வந்து அச்சுறுத்துவதற்கான எல்லா வேலையும் அங்கேயும் நடக்கிறது. ஆனால் அவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க சரணடைகிறாங்க.
அதனால் எடப்பாடி இனிமேலும் மௌனம் காத்தால் இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய வைகை யார் பின்னாடி இருக்காங்க சார்? எடப்பாடிக்கு பின்னாடி இப்போ யார் தான் ஆதரவாக இருக்காங்க அவர் கட்சிக்குள்ள இப்போதைக்கு? இல்லை, அந்த கட்சிக்குள்ளேயே 2 அணிகள் இருக்கிறது. அதிமுகவுக்குள்ளே அறிவிக்கப்படாத 2 அணிகள் வேலை செய்யுது. பாஜக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அணி வந்து பலமாக இருக்கிறது. அதுதான் வைகை செல்வன், ஜெயக்குமார், செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, இன்னும் ஒரு பெரிய கூட்டம் வந்து முழுக்க வந்து பாஜகவோடு நம்ம பயணிக்க வேணாம், வந்து உங்களுக்கு வந்து சிவி சண்முகம், அப்படி ஒரு பெரிய கூட்டம் வந்து நிராகரிக்கிறாங்க, நமக்கு வேண்டவே வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாரெல்லாம் வரம்பு மீறி சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்களோ, கணக்கில் காட்ட முடியாத பணம் வைத்திருக்கிறார்கள், அவங்க பூராமே நம்ம ஜெயிலில் போய் இருக்க முடியாது, இவ்வளோதையும் சம்பாரிச்சுட்டு ஜெயிலில் போய் கழிதிக்க முடியாது, நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் வந்து வீணாக போனால் கூட பரவாயில்ல, சொத்துக்களை பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜகவோடு சமரசமாக போனால்தான் நம்ம வழக்கிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் அவங்க இருக்காங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் 2ஆம் கட்ட தலைவர்கள் தங்கள் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக சரணடையக்கூடியது, அந்த கட்சியில் எந்த விதமான பலனையும் அனுபவிக்காமல் அந்த கட்சியினுடைய உணர்வுகளுக்காக வாழக்கூடிய கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, அவன் ஒப்புக்கொள்ள மாட்டான். அதனால் அதிமுக வந்து இந்த தேர்தலோடு முடிந்து விடும், பாஜகவோடு கூட்டணி நீடித்தால் இந்த தேர்தலோடு அதிமுக அழிஞ்சிரும், சுவடு இல்லாமல் போயிடும் என்று நான் சொல்லலை, திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் திருமாவளவன் போன்ற சக்திகள்லாம் எங்களோடு வந்து, ஜனநாயக சக்தியெல்லாம் எங்களோடு கைகோர்த்து அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் வைகை செல்வனோட கோரிக்கை. அதே அவர்கள் வெளிப்படையாக சொல்ல முடியல. ஆனால் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம், சந்திப்பினுடைய நோக்கம் வந்து அரசியல் பேசலாம், நான் புத்தகம் கொடுத்தேன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஓகே, உண்மையான நோக்கம் என்னன்னா, பாஜகவை விட்டு அதிமுக விடுதலை பெற வேணும், இதில் அதற்கு ஜனநாயக சக்திகள் வந்து துணை புரியணுங்கிறது. இல்லை சார், இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் எப்படின்னா, அவர் பாஜகலையும் இருக்காரு, பாஜகவில் இருந்துக்கிட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, இந்த பாஜக அதிமுக கூட்டணி உடையணுன்ற மாதிரி தான் அவர் பேசுகிற மாதிரி இருக்குது. அன்றைக்கி மாநாட்டிலையும் அப்படி தான் பேசுகிறாரு. அவர் தான் ஆரம்பித்து வச்சார், இது என்டிஏ கூட்டணி தான் அமையும், இங்கே ஆட்சி அமையும் அப்படின்னு. தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி தான் அமையும்னு சொன்னால் இங்கே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்றது ஒரு நல்லா தெரியும். அப்போ இன்னும் அந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்காரு அதிமுக. இல்லை, அண்ணாமலை வந்து பாஜகவுக்கு எதிரான வேலைகளை பார்க்க தொடங்கியது நெடுங்காலம் ஆயிடுச்சு. அவர் தனி கட்சி தொடங்க போகிறார். அண்ணாமலை வந்து பாஜகவிலே பயணித்தால் எதிர்காலத்தில் வந்து சிறப்பாக இருக்காது, அவர் அடங்கி போகிற ஆளாக இல்லை. அவர் வந்து ஏதாவது ஒரு கவர்னர் பதவி கொடுப்பாங்க, ஏதாவது உத்தரப்பிரதேசம் பக்கம் போய் ஏதாவது ஒரு ராஜ்யசபா எம்பியை கொடுப்பாங்க, நம்ம போய் ஒரு ஓரமாக உட்காந்து பொழப்பு ஓட்டிடுவோங்கிற இடத்துல அவர் இல்லை. அவர் தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு தனித்துவம் மிக்க தலைவராக மிளறணும்னா நம்ம தேசிய கட்சியை புறக்கணிச்சிருவோம். திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம் என்கிற ஒரு கோட்பாட்டை முன்வைத்து ஒரு அரசியல் இயக்கம் நடத்தணும் என்கிற திட்டமிடலோடு அண்ணாமலை வந்து தொடர்ந்து பயணிக்கிறார். அதனால அதிமுக பாஜக கூட்டணி உடைய வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையோட விருப்பம். ஓகே, அதனால அண்ணாமலை வந்து தன்னை தலைவர் பதவியிலிருந்து தூக்கியதற்கு ஒரு எதிர்வினை ஆற்றார்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அந்த பேட்டியில் பார்த்துருப்பீங்க, அமித்ஷாவோட பேட்டியில் குறிப்பாக வந்து தாவேகா பற்றி கேட்டிருப்பாங்க. தாவேகா பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க, அவங்க வந்து உங்கள் கூட சேருவாங்களா அப்படின்னும் போது, இல்லை இன்னும் டைம் இருக்குல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் சைடில் பார்க்கும்போது பாஜக சைடில் இப்போ முருகர் பக்தர் மாநாட்டில் ஸ்ட்ரெயிட்டாக பெரியார் அசிங்கப்படுத்தி ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அதுக்கும் வாய் திறக்காமல் இருக்கார். தொடர்ந்து பாஜக பற்றின எந்த விஷயத்துக்கும் விமர்சனம் பண்ணாமல் இருக்கார். ஒருவேளை கூட்டணி அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்டிஏல சேருவாரா விஜய்? இல்லை, இப்பொழுதே விஜய் மறைமுக கூட்டணியில் தான் இருக்கார். ஏன்னா விஜய் வந்து உடனே வந்து விஜய்க்கு வந்து ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, விஜய்க்கு ஆதரவான பல நிலைப்பாடுகள் அங்கே செய்யப்படுகிறது. அதனால் இப்பொழுதே வந்து ஒரு அறிவிக்கப்படாத ஒரு மௌன கூட்டணி இருக்கிறது. பகிரங்க கூட்டணிக்கு விஜய் வருவாரான்னு கேட்டால், பாஜக கூட்டணிக்கு வந்தார்னா அவர் அம்பலப்பட்டு விடுவார். அவர் எதற்காக அரசியலுக்கு வந்தார்? சொத்தை பாதுகாப்பதற்காக வந்தாரா, வருமான வரித்துறைக்கு அச்சப்பட்டு வந்தாரா, எதற்காக வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறதே மறைஞ்சு போயிடும். அதனால பாஜக கூட்டணிக்கு நேரடியாக விஜய் வரமாட்டார். ஆனால் மறைமுகமாக விஜய்க்கும் பாஜகவுக்கும் ஒரு நல்லுறவு இருக்கு. இல்லை, இப்போ அதிமுக உடைஞ்சு வருது அப்படின்னா அதிமுக தாவேகா கூட்டணி அமைது வாய்ப்பு இருக்குமா? அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் இணைகிற ஒரு புள்ளி மட்டும்தான் எதிர்க்கட்சி அரசியலுக்கான புள்ளியாக இருக்க முடியுமே தவிர, தனித்தனியாக நின்றார்கள்னா தேர்தலை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. திமுக வெற்றி பெற்றதாக அந்த கிராமத்துலலாம் அன்னப்போஸ்ட்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவருக்கு வந்து அறிவிச்சிருவாங்க, எதிர யாரும் போட்டியிடலை, போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டாருப்பாங்க. அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டிலே வந்து திமுக தான் தொடர்ந்து ஆளப்போகிறது என்கிற இடத்தை நோக்கி எதிர்க்கட்சிகள் நகர்த்தி கொண்டே இருக்கிறாங்க. இல்லை சார், இந்த இடத்துல இப்போ பாஜக விட்டு அதிமுக வந்து வெளியே வருது, எடப்பாடி பழனிசாமி நான் வந்து வெளியே வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டார் அப்படின்னா, அதிமுக தனிச்சு நின்னா அதிமுக ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்காதா? இல்லை, அதிமுக வந்து தன்னுடைய தனித்தன்மையை நிரூபிக்காத வரைக்கும் அதற்கு அரசியல் எதிர்காலமே கிடையாது. தனக்கென்று ஒரு ஆளுமை பண்பு இருக்கிறது, தலைமை பண்பு இருக்கிறது, தலைமைக்கான வசீகரம் என்னிடத்தில் இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டிய இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி பின்தங்கி இருக்கிறார்.
இல்லை இப்போ அதிமுக தனித்து நின்னா வெற்றி பெறுமான்னு நான் கேட்குறேன். தனித்து நின்றால் இன்னும் சில கட்சிகளோடு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது. பாமக போன்ற கூட்டணிகளுக்கோ அல்லது தேமுதிகவுக்கோ விஜய் கட்சிகளுக்கோ வாய்ப்பு இருக்கிறது. தனித்து நிற்பதன் மூலமாக மட்டும்தான் அதிமுக வந்து தன் தனித்தன்மை நிரூபிக்க முடியும். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாஜகவோடு அவர்கள் வந்து கூட்டணியை தொடர்ந்தால் அரசியலிலே அது ஒரு தற்கொலை முடிவாகத்தான். அதனால இது ஒரு சரியான சந்தர்ப்பம். இந்த முரண்பாட்டை அதிமுக பயன்படுத்தி கொள்ள. இல்லை, திமுக தொடர்ந்து 2 முறை ஜெயித்ததில்லை வரலாற்றில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றாங்க. பாஜக விட்டு வெளியே வந்து அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ அந்த விஷயங்கள் இதில் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது ஒரு கட்சிக்கு வந்து எப்பொழுதுமே இந்த ஜோசியம்லாம் நம்ம வந்து நம்ப முடியாது. அதான் ஸ்டாலின் ஆக முடியாதுங்க. அது மாதிரி 2வது முறை ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்று சொல்வது ஒரு மூட நம்பிக்கை தான். ஏன் வரமாட்டாங்க? கண்டிப்பாக வருவாங்க. அதனால் அரசியலில் வந்து எப்பொழுதுமே வந்து முடிந்த முடிவாக எதுவுமே சொல்ல முடியாது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. அதை தகர்க்கக்கூடிய இடத்தை நோக்கி அதிமுக நகரவே இல்லை. அதிமுக ஒரு ஓடாத பஞ்சரான பஸ் மாதிரி நிற்கிது. எடப்பாடி பழனிசாமி முடிச்சுக்கணும்னு சொல்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம். பாஜக கூட்டணியிலிருந்து அவர் வெளியேறவில்லை என்றால் அவருடைய அரசியல் எதிர்காலம் சூன்யமாகும். கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி.